ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு காமெடியான ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்க ரொம்ப ஏழ்மையானவங்க. ஹஸ்பண்ட் அவருக்கு கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு சம்பாரிச்சிட்டு வருவார். மனைவி அவங்க வீட்டு வேலைக்கு போகிறாங்க. ஒரு நாள் எப்பவும் போல் கணவர் அவரோட வேலையை பார்க்க போயிட்டாரு. மனைவி எப்பவும் போல் அந்த வீட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க. அந்த மனைவி அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் வீட்டு வேலைகள் ஃபுல்லாக முடிச்சுட்டு பாத்திரங்களை விளக்கறதுக்கு போகிறாள். அப்படி பாத்திரங்களை கழுவற போகிறப்ப ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தோசை மாவு மிச்சமாக இருந்துச்சு. அந்த ஓனருக்கு அந்த மாவு தேவையில்லை. அதனால் ஒரு பிளாஸ்டிக் கப்பில் அந்த மாவை எடுத்து வச்சிட்டா. மனசுக்குள்ளே ரொம்ப குஷியாக இருக்கிறா. ஏன் அப்படின்னா அவங்க தோசை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எப்படா வீட்டுக்கு போவோம், தோசை சாப்பிடுவோம் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்கிறா. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஓனர்கிட்ட அம்மா அந்த மீந்த மாவனை எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு குஷியாக கிளம்புறான். வீட்டுக்கு போனோடனே கணவர்கிட்ட காமிக்கிறா. இங்கே பாருங்கள், தோசை மாவு கொண்டுருக்கேன், நம்ம தோசை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இன்றைக்கி நைட்டு தோசை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. கொஞ்ச நேரம் ஆகுது, அவள் தோசையும் ரெடி பண்ணுறா. தோசை பண்ணதுக்கப்புறமா பார்த்தா அந்த மாவுலேருந்து வெறும் 3 தோசை மட்டும்தான் வருது. அப்புறம் கணவன் வராரு, பார்க்குறாரு. என்னது தோசை 3 தான் இருக்கா? அப்போ எனக்கு 2 உனக்கு 1 அப்படிங்கிறாரு. மனைவி சொல்கிறா, இல்லை நான் தான் அந்த மாவை கொண்டு வந்தேன், எனக்கு 1 உங்களுக்கு 2 அப்படின்னு சொல்கிறா. சாரி, எனக்கு 1 எனக்கு 2 உங்களுக்கு 1 அப்படின்னு சொல்கிறா. அவர் ஏற்றுக்கவே இல்லை. இல்லை எனக்கு 2 உனக்கு 1ன்னு சொல்கிறாங்க. இப்படியே வாக்குவாதம் போயிட்டே இருக்குது. சரி அப்படின்ட்டு கணவர் சொல்கிறாரு, சரி இந்த தோசை இப்போ யாரும் சாப்பிட வேண்டாம், நம்ம நைட் படுத்து தூங்கிடலாம். காலையில் யார் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறாங்களோ அவங்களுக்கு 1 தோசை, செகண்ட் எந்திரிக்கிறவங்களுக்கு 2 தோசை அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அவ்வளோ சரின்னு சொல்கிறான். 2 பேரும் படுக்கிறதுக்கு போயிட்டாங்க. வெடியுது, யாருமே எந்திரிக்கல. ஏன்னா ஃபஸ்ட்டு எந்திரிச்சா 1 தோசை தானே, அதனால 2 பேரும் தூங்கிட்டே இருக்கிறாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிற மக்கள்லாம் பார்க்குறாங்க, என்னடா இவங்க எப்போவுமே எழுந்திரிச்சிருவாங்களே, இன்னைக்கு எந்திரிக்கவே இல்லையே அப்படின்னு பார்க்குறாங்க. 2 பேரும் அசையாமல் படுத்துட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப நேரம் பார்க்குறாங்க, மத்தியானம் ஆயிடுச்சு, அவங்க எந்திரிக்கவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களே முடிவு பண்ணுறாங்க, இவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க, அதனால இவங்களை எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இவங்களை தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு எரிக்கிறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. அங்கே போய் எரிக்க ரெடி பண்ணுறப்ப எடுத்து அவங்கள வச்சுட்டு தீ பற்றி வைக்கிறப்ப அவங்க 2 பேரும் அலறி அடித்து எந்திரிச்சு கத்துறாங்க. இல்லை எனக்கு 2 உனக்கு 1, உனக்கு 2 எனக்கு 1 அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போடுறாங்க. அந்த மக்களுக்கு ஒரே பயமாயிடுச்சு. இவங்களுக்கு என்னாச்சு, இவங்க இறந்துட்டாங்களா, இவங்க பேயா, நம்மளை தான் பங்கு போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் பயப்பட்டு அவங்களும் ஓடுறாங்க. இப்படி இந்த கதை காமெடியாக போயிடுச்சுங்க. அதனால் இருக்கிற பொருளை கரெக்டாக ஆளுக்கு 1.5 அப்படின்னு வச்சு பங்கிட்டு சாப்பிட்டாலே வேலை முடிஞ்சிச்சு. இப்போ எதுக்குங்க இவ்வளோ பெரிய கஷ்டமான சூழ்நிலை? சரி ஓகே, இது ஒரு ஜாலியான கதை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். This video is sponsored by Buy Mode eShopping. Buy Mode eShopping application is one of the online shopping app now available in Play Store and App Store. Click the link in description to install and enjoy.